ஏன் வந்து பார்ட் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, பார்ட் 1 ஆல்ரெடி ஒரு ஜேர்னல் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். We saw how to create a virtual model. அதுக்கு சில டேர்ம்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன், டிஸ்கிரைப் பண்ணலாம் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. So you'll look into some terms later after discussing the topics in detail. ஓகேவா? அதுக்கு முன்னால இந்த கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட் அந்த ஓனர்ஷிப் இருக்கு இல்லையா, லைக் ஓனர் how do you have to think, what are all the factors you have to consider. டெக்னிக்கலி நம்ம பார்த்தோம், step by step procedure involved and the related do's and don'ts kind of parameters. பட் உங்களோட மிஷினரிஸ் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் டு கண்ட்ரோல் யுவர் காஸ்ட். ஓகே, காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட்டிங்க்கு ட்ரக் மிக்சர்ஸ் இருக்கு, தென் மெட்டீரியல் கன்வேயன்ஸ்க்கு கன்வேயர் பெல்ட் இருக்கு, அண்ட் we have pumps, okay, water pumps. ஸோ இந்த 4 ரிசோர்ஸ் வந்து முக்கியமா எடுத்துக்கிறாங்க இந்த ஜேர்னல்ல. அது என்னென்ன ரிசோர்ஸ்ன்னு பார்ப்போம். How do they going to improve their efficiency of the production, that is controlling the cost at the same time improving the production for concrete in terms of m cubes, meter cube. இந்த சிமுலேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ப்ராக்டிக்கலா நடக்கிற ஆக்சுவல் விஷயத்த நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து செக் பண்றது. அந்த ப்ராக்டிக்கல் சினாரியோ நடத்தினதுக்கு அப்புறமா பாஸ்ட் டேட்டா வச்சு அனலைஸ் பண்றதை விட கம்ப்யூட்டர்ல நம்ம இன்புட் கொடுத்து ரிசல்ட் ஜெனரேட் பண்ணா இன்னும் பெட்டரான அக்யூரசிலாம் நம்ம முன்னாடியே தற்காத்து கொள்ளலாம். என்னென்ன பொட்டென்ஷியல் டெசிஷன்ஸ் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது இந்த ஸ்டடியில தெரிஞ்சுக்க போறாங்க, யூசிங் த டைப் ஆஃப் சார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்டிவிட்டி யூனிட் காஸ்ட் சார்ட், கான்டூர் லைன் சார்ட், டைம் காஸ்ட் குவாலிட்டி சார்ட். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு டைரக்ட் சிலபஸ் கிடையாது, பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பார்ட் சி உங்களோட கான்கிரீட் ப்ரொடக்ஷனை பத்தி நீங்க கேட்டாங்கன்னா யூ கேன் அப்ளை திஸ் ஸ்டடி ஃபார் யுவர் ஆன்சர். ப்ரீவியஸ் கிளாஸ் இந்த டிராயிங் பத்தி நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டா. How to compare the cost and as well as productivity at the same time. இப்போ நமக்கு A and B ஒரு சொல்யூஷன் நம்ம கம்பேர் பண்ணோம். A and B have the same productivity, that is rate of work, என்ன ஸ்பீட்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. When A is equal to B, let me write it. For example, in this case, in our example, what we did is we took A is equal to B. Okay, அதுல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பில தான் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, அதாவது காஸ்ட் கம்மியா இருக்கு ஃபார் த சேம் ஸ்பீட் ஆஃப் ஒர்க். அப்ப நம்ம பி செலக்ட் பண்ணிக்கிறோம், அதனால தான் டிக் மார்க் பண்ணிருக்கு. பட் நம்ம அதே டைம்ல we take a new example called C. Okay, in this case பாத்தீங்கன்னா the productivity or the speed of work C is less than A or B, right? C is less than A or B, பட் அதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன், இந்த கிரீன் கலர் லைன் இருக்கு இல்லையா, the green slope indicated is a negative cost productivity slope. Why? Because it is intersecting the solution B, right? B is a feasible solution. Okay, இந்த இடத்துல feasible னா என்னன்னா it is possible solution. Possible solution that a concrete batching plant can incorporate. Okay, so we are taking B as a possible solution for incorporating. We avoided C
that is we are neglecting the negative cost productivity slope. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டடி பண்றதுக்கு முக்கியமான பாராமீட்டர்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் கம் பேக் டு தி ஸ்லைட். ஓகே, என்னென்ன பாராமீட்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன் நம்ம ஸ்டடியில. ரிசோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க ஸ்டடியில எடுத்துக்கிட்டது ட்ரக் மிக்சர்ஸ், ஓகே, தென் பம்ப்ஸ், தென் கன்வேயர் பெல்ட் 1, கன்வேயர் பெல்ட் 2, இந்த 4 எக்யூப்மெண்ட்டை வந்து ஸ்டடிக்கு எடுத்திருக்காங்க. And what parameters they require to improve their studies? Resource combination. Resource combination na resource means equipment. Okay, இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் how much quantity ல நான் எடுத்துக்க போறேன் for delivering the concrete அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹேஷ்டேக் போட்டிருக்கு பாத்தீங்களா மேல இருக்கிற டேபிள்ல, that is left to right. So 4 hashtag இருக்கு, which means a resource combination can be described in terms of 4 digits. So அந்த 4 digitக்கு தான் கீழ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 3212 அப்படின்னு எக்ஸாம்பிள் பாத்தீங்களா? So 3212 example is going to indicate the number of each equipment in this case. So இங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாருங்க 3212. Okay, so in this case 3 is going to represent the number of truck mixers. Okay, then 2 is going to represent the number of pumps we are going to use. Then 1 is going to represent the number of conveyor belt. Then again 2 is going to represent the number of conveyor belt 2. Different type of conveyor belt is used. So இந்த மெத்தடாலஜில தான் அவங்க வந்து அடாப்ட் பண்றாங்க the resource combinations. Then distance factor ரொம்ப முக்கியம். For example, depending on the distance, இத வந்து previous class சொல்லியிருந்தேன் இல்லையா, டிஸ்டன்ஸ் பொறுத்தும் வந்து உங்களுக்கு கான்கிரீட் பேட்சிங் பிளான்ட்ல ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனோட ஸ்பீட் தென் த காஸ்ட் வந்து வேரி ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ with respect to resource combination as well as the distance, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி லெவல் என்னவா இருக்கும், தென் உங்களோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற இந்த 2 அவுட்புட் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ 29.72 and the cost involved is $25.24 per unit production. Per unit production means per mcube of concrete நம்ம வந்து assumption எடுத்துக்கலாம் இந்த ஸ்டடில. Then productivity means at what speed they are producing it, that is mcube of concrete per hour production. இந்த ரெண்டும் வந்து நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது automatically based on the inputs that we give. Okay, so further வந்து என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். We took into consideration about the 4 type of resource combination so far, and the distance taken for the study, it is 4.8 kilometer, and what would be the associated productivity and the associated cost. Ipo they have taken their study for different type of distances starting from 4.8 kilometers. Okay, and 4.8 ல இருந்து 8, then 8 ல இருந்து 11.2, இந்த மாதிரி வந்து different kind of scenarios எடுத்துக்கிறாங்க distances. and ஒரு scenarioக்கும் பாத்தீங்கன்னா the incremental value 4.8 ல இருந்து 8, the difference is 3.2 kilometers.
you see in this example 4.8 ல இருந்து 8 பாத்தீங்கன்னா the difference is 3.2 kilometers. Similarly 8 ல இருந்து 11.2 பாத்தீங்கன்னா the difference is 3.2 kilometers. So அது போல ஒரு situationலயும் we are taking the incremental value as exactly 3.2 kilometers for their study. Okay. So let me take the example. Okay. So different type of kilometer எடுத்திருக்காங்க. இதுல என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னு நீங்க ஃபர்தரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேரி ஆக ஆக ப்ரொடக்டிவிட்டி வேரி ஆகும் ஆப்வியஸ்லி. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் கிட்ட இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க யூனிட் மீட்டர் கியூப் பர் ஹவர். 1 ஹவர்ல உங்களால எவ்வளவு கான்கிரீட் வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தூரமா இருக்கும்போது இந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியா இருக்கு. தேர் மே பி வேரியஸ் ரீசன்ஸ் டியூ டு ஷார்டேஜ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் கெப்பாசிட்டி ஆஃப் த மிக்சர்ஸ் ஆர் த ஷார்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். என்ன கன்க்ளூட் பண்றாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரொடக்டிவிட்டி, விச் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கு. ஓகே. அண்ட் இதெல்லாம் வந்து they have taken a feasible solutions. இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இருக்குமோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஜேர்னல்ல. based on that they take the values for different kind of resource combinations. இப்போ நம்ம ஒரு டேபிள்ல 4 digit நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, 3 2 1 2, the combination of resource, அதெல்லாம் வந்து கிராஃப் ஷீட்ல பாத்தீங்கன்னா இங்க கோஆர்டினேட்ஸ் உள்ள மார்க் பண்ணிருக்காங்க. 3 2 1 2, 4 2 1 2, 5 2 2, 5 2 1 2. So for different resource requirements and also for different distances. ஏன் different distances னு சொல்றோம்னா கீழ லெஜெண்ட்ஸ்ல மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. 4.8 kilometers, 8 kilometers, 11.2 kilometers. So for an increase of every 3.2 kilometer incremental distance, they are marking for what is the cost generated and what is the related productivity that we can get using the required resources that we are given as an input. So okay, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். based on the resource combination input and the distance you can generate the productivity values as well as the cost values. இப்போ இதுல ஃபர்தரா வந்து now we will come back to the feasible solutions. இப்போ வந்து இந்த சார்ட் பார்ப்போம். ஓகேவா? இந்த சார்ட்ல they have done a sensitivity analysis for 8 kilometers. அதாவது பேட்சிங் பிளான்ட்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும்போது நான் என்னோட கான்கிரீட்டை டெலிவர் பண்ணணும் அப்படின்னும் போது எத்தனை feasible solutions, அதாவது டோட்டலா எத்தனை சொல்யூஷன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11 சொல்யூஷன்ஸ் பாசிபிள். ஸோ அந்த அவுட்புட் தான் உங்களுக்கு டேபிள்ல வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன காஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கு உண்டான என்னென்ன ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஆர்டினேட் வேல்யூஸ் தான் என்ன பண்றாங்க கிராஃப் ஷீட்ல நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறாங்க. காஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இஸ் மார்க்ட் ஆன் 2 scale of y-axis and join the points. Okay. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு காஸ்ட் $35.05 and the productivity 21.39. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணா you will get a straight line, a slope, that is a cost productivity slope. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த கான்செப்டை பேஸ் பண்ணி இந்த 11 சொல்யூஷன்ல எதெல்லாம் feasible சொல்யூஷன் அண்ட் எதெல்லாம் infeasible சொல்யூஷன், that is not practical அப்படிங்கறத, practical not practical in the sense எது அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஜேர்னல்ல, இந்த ப்ராஜெக்ட் ஸ்டடியில. ஓகே. ஸோ அவுட் ஆஃப் த 11 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா they have selected feasible solutions as
option number 1, 4, 5, 6 and 7 as a feasible solution. That is practically possible. இதுல வந்து நமக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. எதெல்லாம் இன்ஃபீசிபிள்னா மற்றதெல்லாம் இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ். இப்போ கீழே இருக்கு இல்லையா டேபிள், அந்த டேபிள் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா டேபிள்ல இருக்கக்கூடிய இன்ஃபீசிபிள் சொல்யூஷன்ஸ். ஓகே, அது எப்படி இன்ஃபீசிபிள் அப்படின்னு நம்ம டிஸ்கிரைப் பண்றோம்? பிகாஸ் தோஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சொல்யூஷன் நம்பர் 2, 3, then 8, 9, 10 and 11. So இதெல்லாமே இந்த இன்ஃபீசிபிள்னா it somewhere crosses the feasible solutions, intersect பண்ணுது. feasible solution intersect பண்ணக்கூடாது. ஸோ இந்த நோட்ஸ் பண்ணுதுங்கிற காரணத்தினால தான் it is called a infeasible solution. அண்ட் மற்ற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பாயிண்ட்ஸ் 1, 4, 5, 6, 7, they don't intersect each other. So why? So that they are called feasible solutions. So இது ஒரு கான்செப்ட். Okay. And for different distances, for different resource combinations, we get the options. What are all the cost and what are all the related productivity. அதை மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபர்தரா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே, சர்வேல கான்டூர் அப்படிங்கிற டேர்ம் படிச்சிட்டீங்களா? What do you mean by contour? Have you come across the concept called contour? Curved lines, sir. Okay, curved lines representing what? How do the lines form? எப்படி ஃபார்ம் பண்ணணும் அந்த கான்டூர் லைன்? ஆன்சர் பண்ணுங்க. Equal elevation, sir. Okay. So the points connecting the equal elevations, that is called as contour. இங்கே கான்டூர் லைன் ஸ்டார்ட் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஸ்டடி ஏரியா இருக்கு இல்லையா, பேட்சிங் பிளான்ட்ல இருந்து உங்களோட டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கான்கிரீட் டு த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, 4.88, 11.2, 14.4. இந்த டிஸ்டன்ஸை வந்து கான்டூரா மார்க் பண்றாங்க in a plan, the top view. So they mark the points having equal distance from the batching plant. Okay, சுத்தி நம்மளோட ரேடியஸ்ல எங்கெங்கெல்லாம் 4.8 கிலோமீட்டர் இருக்கு, எங்கெல்லாம் 24 கிலோமீட்டர் இருக்கு. In that case they can study the potential areas through which they can dispatch the concrete. இது வந்து மேப்ல கான்டூர் லைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. இதான் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண டேபிள். Okay, so with respect to each distance and for each kind of resource combinations, for example எனக்கு 3 to 1 2 அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் காம்பினேஷன், 5 to 1 2 அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் காம்பினேஷன், 4 triple 2 அப்படிங்கிறது ஒரு பாசிபிள் காம்பினேஷன். இந்த மாதிரி நான் வந்து n number of combinations இன்க்ளூட் பண்ணிட்டே போகலாம் for a particular distance. ஓகே, அப்போ அதுக்கு உண்டான ரிலேட்டட் ப்ரொடக்டிவிட்டி என்ன இருக்கும், ரிலேட்டட் காஸ்ட் என்ன இருக்கும், அதே போல மற்ற டிஸ்டன்ஸ்க்கும். This is a template chart with which you can generate the simulation results. So the surrounding distances are marked with increments of 3.2 kilometers. So further என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். You can as a project manager ஒரு இன்ஜினியரா வந்து நீங்க டைம் காஸ்ட் குவான்டிட்டி சார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். If you are on the side of a concrete batching plant or in any project, இந்த ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்றேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ல என்னென்ன மாதிரி சிச்சுவேஷனுக்கு இதை நம்ம மற்ற எக்ஸாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த சார்ட்குள்ள வரேன். 2 சார்ட் இருக்கு. ஒன்று வந்து சார்ட் 1, சார்ட் 2. சார்ட் 1 வந்து கீழே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இமேஜ் டைம் காஸ்ட் குவான்டிட்டி சார்ட் பேஸ்ட் ஆன் லோவஸ்ட் காஸ்ட் சொல்யூஷன். ஓகே, சார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பெஸ்ட் சொல்யூஷன். அப்போ 2 விதமான சார்ட்ஸ் இருக்கு.
ஒன்னு வந்து லோவஸ்ட் காஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன், இன்னொன்னு வந்து பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகே, இத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து இத டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபார் ரெஃபரன்ஸ். ஓகே, இப்போ நான் இதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் வந்து இப்போதைக்கு எரேஸ் பண்றேன். ஸோ தட் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெசிஷன் இண்டெக்ஸ் மெத்தட் அப்படின்ட்டு ஒரு டூல் இருக்கு, ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல், ஒரு கான்செப்ட். நமக்கு மல்டிபிள் டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் இருக்கு. ஒரே டைம்ல காஸ்டையும் கம்மி பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அண்ட் நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எத்தனை நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அதையும் கண்ட்ரோலா வச்சுக்கணும். சப்போஸ் சில பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நீங்க எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு ரீசன்னால உங்களுக்கு ப்ராஃபிட் வராம போகலாம். தேர் மே பி டிலே ரீசன்ஸ் ஆர் ஷார்டேஜ் ரீசன்ஸ். நமக்கு மாடல்ல வந்து பார்த்தோம் என்னென்ன பேட்டர்ன்ல நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ட்டு ப்ரீவியஸ் கிளாஸ்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய காரணத்தினால உங்களுக்கு எப்பவுமே ப்ராஃபிட் இல்லாம போகலாம். அப்போ எப்போதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தட் இருக்கு. With this, you can finally able to take decisions for multiple parameters. ஒரே டைம்ல நான் காஸ்டையும் ப்ரொடக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணேன்னா அந்த டைம்ல தான் எனக்கு பெஸ்ட் விதமான சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஓகே, இப்போ நீங்க டிஃபால்ட்டா பார்க்கலாம் இந்த டேபிள்ல இது வரைக்கும் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 3 விதமான காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். எதுக்கு? ஃபார் டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர்ஸ். பேட்சிங் பிளான்ட் இப்போ நம்ம லொகேஷன்ல இருக்கு, இங்க இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு கான்கிரீட் இப்போ அனுப்பி ஆகணும். ஓகேவா? உங்களுக்கு 3 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 3212ங்கிற பாசிபிலிட்டி, 4212 பாசிபிலிட்டி, 3222 பாசிபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எதை இண்டிகேட் பண்ணுது? நம்பர் ஆஃப் ட்ரக்ஸ். நீங்க எதர் 3 ட்ரக்ஸ் இல்ல 4 ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் பாருங்க, இந்த பர்டிகுலர் காலம்ல 3, அடுத்து 4, அப்புறம் 3. ஓகே, இங்க வரணும். இப்போ வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த காம்பினேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன? 3. அப்போ என்ன அர்த்தம்? 3 ட்ரக் யூஸ் பண்ணலான்னு அர்த்தம். இந்த காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் 4, அப்போனா 4 ட்ரக் யூஸ் பண்ணலாம். தேர்ட் காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் 3, which means 3 ட்ரக் யூஸ் பண்ணலாம். சிமிலரா இந்த 3 காம்பினேஷன்லயும் செகண்ட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2, 2, 2. அப்ப எது கான்ஸ்டன்டா இருக்கு? இந்த நம்பர் ஆஃப் பம்ப்ஸ் நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறல. ஓகேவா? அடுத்து தேர்ட் டிஜிட் பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல 1, செகண்ட் காம்பினேஷன்ல 1, தேர்ட் காம்பினேஷன்ல 2. எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? the number of conveyor belt 1. then conveyor belt 2 பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் 2, 2, 2, அதாவது fourth digit of the resource combination. அப்போ இந்த இடத்துல எதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கு? உங்களுக்கு பம்ப்ஸ் எத்தனை பம்ப் யூஸ் பண்ண போறோங்கிறது கான்ஸ்டன்ட், கன்வேயர் பெல்ட் 2 எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ண போறோங்க அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். எது வேரி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா the number of trucks and the number of conveyor belts 1, அது வேரி ஆகுது. அப்போ அதுக்குண்டான ரிலேட்டட் காஸ்ட் எவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு இங்க டேபிள்ல எழுதியிருக்கேன்.
per meter cube of concrete production, the cost required is $35.05, $38.25, $36.20 respectively. Okay. இதுக்குண்டான ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் இல்லையா, அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து நமக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சுக்கலாம் through the simulation values. 21.39 m3 per hour, 23.54 m3 per hour, 21.82 m3 per hour. இந்த ப்ரொடக்டிவிட்டி வேல்யூஸ் வந்து நமக்கு ஃபைனலா தெரிஞ்சுக்கிறோம் எப்போ, ஆஃப்டர் சிமுலேஷன் அவுட்புட்ல இருந்து எடுக்கணும். பட் திஸ் மெத்தட், the decision index method used is to analyze and to take some decisions manually. Okay. எப்பவுமே காஸ்ட் கம்மியா இருந்தா நமக்கு அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வேற பெட்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கும். அந்த பெட்டர் ஆப்ஷன்ல சம் கேசஸ்ல காஸ்ட் அதிகமா இருந்தாலும் அதுக்கு உண்டான ரிலேட்டட் ப்ரொடக்டிவிட்டி நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, அது என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஸ்டெப்புக்கு கால்குலேட் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, டு ஃபைண்ட் த டெசிஷன் ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டிவைட் த வேல்யூஸ், காஸ்ட் டிவைடட் பை ப்ரொடக்டிவிட்டி. காலம் நம்பர் 2வும் காலம் நம்பர் 3யும் டிவைட் பண்ணா உங்களுக்கு சர்டன் வேல்யூஸ் கிடைக்கும். ஆன்சர் சொல்ல முடியுமா? காஸ்ட் பை ப்ரொடக்டிவிட்டி 35.05 divided by 21.39. What is the answer? What is the answer that we get? என்ன ஆன்சர் வருமா? Dividing column number 2 and column number 3. 35.05 divided by 21.39. பண்ணா என்ன ரேஷியோ வரும்? ஆன்சர். Sir. 1.6386. Okay, 1.63. 6386. Okay, 639 வச்சுக்கிறேன். Okay, 3 decimal point. Next value சொல்லுங்க. Combination 1.624. 1.66248. 6248 வச்சுக்கிறேன். $1.659. 1.6. Third one. இப்போ டெசிஷன் இண்டெக்ஸ், அதாவது இந்த பர்டிகுலர் வேல்யூஸ்ல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ஃபர்ஸ்ட் காலமோட ஹெட்டிங் பாருங்க, காஸ்ட் பை ப்ரொடக்டிவிட்டி. யூஸ்வலா நம்ம டிவைட் பண்ணும்போது அந்த டினாமினேட்டர் வந்து ஒரு பிக்சடா இருக்கும் இல்லையா, அதாவது ஃபார் அ பிக்சட் வேல்யூ வாட் இஸ் த நியூமரேட்டர், அதான டிவிஷனோட மீனிங். அப்ப இந்த இடத்துல நம்ம டினாமினேட்டர் என்னது? ப்ரொடக்டிவிட்டி. So for a certain fixed productivity, what is the possible option? That is possible cost. அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Again repeat பண்றேன். For a fixed productivity, that is for a fixed denominator, what is the cost? அப்படிங்கறத தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். 1.639, 1.625, 1.659. இப்போ இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூல நான் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூவை மட்டும் ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஏன் மார்க் பண்ணிக்கிறேன்னா, அவுட் ஆஃப் தீஸ் வேல்யூஸ் எந்த பர்டிகுலர் வேல்யூவோட காஸ்ட் கம்மியோ அதோட ரிலேட்டட் காஸ்ட் பை ப்ரொடக்டிவிட்டியை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன் அவர் கேஸ் இந்த 3 காஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 காஸ்ட் ஆப்ஷன்ல எதோட வேல்யூ கம்மி? எந்த காஸ்ட் கம்மியா இருக்கு, அதாவது எந்த வேல்யூ கம்மியா இருக்கு?
நம்மளோட காஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல எந்த காஸ்ட் கம்மியா இருக்குமா காலம் 2ல? ஒரு எம்கியூப் ஒரு எம்கியூப் ஆஃப் கான்கிரீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு செலவாகுது? சாட்லயே ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் புரியுதா? அதாவது நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஆல்டர்னேட்டிவ், அதுல எது காஸ்ட் கம்மி? காலம் 2 பார்த்து சொல்லுங்க. ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணிருக்கீங்க சாட்ல. தட் இஸ் ரிசோர்ஸ் காம்பினேஷன் 1, $35.05. ஓகே, அதோட ரிலேட்டட் இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா காஸ்ட் பை ப்ரொடக்டிவிட்டி, அதை நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 1.639. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1.639 நான் பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிறேன். ஓகே, பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிட்டு எல்லா வேல்யூ இருக்கு இல்லையா, டிவைட் ஆல் த வேல்யூஸ் வித் 1.639 as the denominator. அந்த பெஞ்ச் மார்க்கால டிவைட் பண்ணப்போ I repeat, set this particular value 1.639 as the benchmark and divide all the values in the column with respect to the benchmark value. அப்போ டெசிஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அதோட மீனிங் தான் வந்து நமக்கு டெசிஷன் இண்டெக்ஸ். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா வரும்? If you divide all the values with 1.639, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூவோட ஆன்சர் என்ன? What is 1.639 divided by 1.639? நான் இந்த ஸ்டெப்ஸே இங்க எழுதுறேன் so that you can understand better. So first one வந்து 1 வரும். ஓகே, Second one வந்து 0.991. ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா 1.000 போட்டுக்கிறேன். ஓகே, 0.99 சொல்லுங்க, 991. தென் தேர்ட் என்ன வரும்? அப்போ இப்போ ஆன்சர் பண்ணுங்க. 1.012. 1.012. ஓகே, ஸோ இது வரைக்கும் கால்குலேஷன் புரியுதுல? டவுட்ஸ் இருக்கா இது வரைக்கும்? ரிசோர்ஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஓகே, ரிசோர்ஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட், அதுக்கு சிமுலேஷன்ல வி கெட் த காஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. அதை வச்சா நம்ம ஃபர்தரா கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன டெசிஷன் எடுக்கணும்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டு அச்சீவ் ஆப்டிமாலிட்டி நான் கால்குலேஷனை ரிமூவ் பண்ணிடுறேன், ஆன்சர் மட்டும் இருக்கட்டும். ஓகே, இப்போ ஆப்டிமாலிட்டி அப்படின்னு என்னன்னா எந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன ஆன்சர் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டேர்மோட மீனிங். பெஸ்ட் ஆன்சர் எப்படி செலக்ட் பண்ணணும்? ஓகே, first you need to take a decision index that is
lower than 1. Okay, so இந்த காலம்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஏதாவது வேல்யூ 1 விட கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் அதை செலக்ட் பண்ண முடியும். கரெக்டா? Do we have any decision index that has a value less than 1 அப்படின்ட்டு ஏதாவது ஆன்சர் இருக்கா? ஒன்னை விட கம்மியா என்ன ஆன்சர் இருக்கு? எஸ், தட் இஸ் சார்ட்ல சொல்லிருக்கீங்க 0.991. that is the best answer you select for the optimality. அதனால வந்து நான் green கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சினாரியோ, அதனால ஈஸியா மார்க் பண்ணியாச்சு. சப்போஸ் ஆப்டிமாலிட்டியில செகண்ட் பாயிண்ட் பாருங்க. if there are multiple values lower than 1, suppose 0.99 மாதிரியா 0.98 0.97 அந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா whichever value is lowest you need to select that. So which means select the lowest index value in this case. Okay va? அப்ப என்ன ஆகும்? for example 0.991 மாதிரியே 0.97 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம் as my decision index. சப்போஸ் மூணாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆப்டிமாலிட்டியில. தேர்ட் கேஸ் என்னன்னு பாருங்க. if there are no values lower than 1, எல்லாமே வந்து 1 and above இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.0 1.1 1.2 இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குன்னா, அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல you need to select the decision index 1 as the optimality. அப்போ இந்த எக்ஸாம்பிளோட நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் காலம் இல்லைன்னு வச்சு, செகண்ட் ரோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேபிள்ல என்னவா இருக்கும்? டெசிஷன் இண்டெக்ஸ் 1 ஒரு ஆன்சரா இருக்கும், 1.012 ஒரு ஆன்சரா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1 அப்படிங்கிற ஆன்சரை தான் ஃபைனலா செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? we need to take the decision, right? அல்டிமேட்டா ஒரு டெசிஷன் எடுத்தாகும். ஒரே டைம்ல நான் ரிசோர்ஸ் எப்படி, என்னோட எக்யூப்மெண்ட்ஸை, கான்கிரீட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன்னா, எனக்கு காஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் நான் காஸ்ட்டை மட்டுமே மைண்ட்ல வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, ஈஸியா செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இருக்கிற காஸ்ட்ல எது லோவஸ்டோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆரல்ஸ் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு காசு செலவானதும் பரவாயில்ல, பட் ப்ரொடக்டிவிட்டி ஹையரா இருக்கணும்னு நினைச்சோம்னா அதிகமா இருக்கிற வேல்யூவை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்னுக்கு மேற்பட்ட பேராமீட்டர் நான் கன்சிடர் பண்றதுனால ஓவரால் சினாரியோ யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த மேத்தமெட்டிக்கல் டூல் யூஸ் பண்றாங்க, டெசிஷன் இண்டெக்ஸ் மெத்தட், டு டிசைட் ஆன் மோர் தென் 1 பேராமீட்டர்ஸ். இங்க என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்? காஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி டெசிஷன் எடுக்கணும். அப்போ இந்த 0.991 தான் அந்த ஆப்டிமல் ஆன்சர். கரெக்டா? ஸோ அந்த என்டையர் ரோ என்ன பண்றேன்னா கிரீன் கலர்ல மார்க் பண்றேன். விச் மீன்ஸ் நான் இந்த செகண்ட் ரோல இருக்கிற டேட்டாவை தான் என்னோட பேட்சிங் பிளான்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அட் விச் கேஸ், if my distance is equal to 8 kilometers, என்னோட டிஸ்டன்ஸ் வேல்யூ 8 கிலோமீட்டர் இருக்கும்போது 3 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 3212 4212 3222. அதுல நான் 4212 அப்படிங்கிற அந்த ரிசோர்ஸ் காம்பினேஷன் இருக்கு, அந்த எக்யூப்மெண்டோட நம்பர்ஸ் அப்படி நான் எடுத்துக்கிறேன். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் பாருங்க, $38.25 per MCube of concrete. ஓவராலா இந்த காலம் நம்ம பார்க்கும்போது இருக்கிறதுலயே இதான் அதிகமா இருக்கு காஸ்ட். யோசிக்கலாம், என்னடா அது காஸ்ட் அதிகமா இருக்கு, மற்ற காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது 35 36 கம்பேர் பண்ணும்போது 38 அதிகமான வேல்யூ இல்லையா? அப்படி இருந்தாலும் உங்க ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஆர்கியூ பண்ணலாம், ஓகே ரைட் தான், காஸ்ட் அதிகப்படுத்தினா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட், அக்செப்டபிள் ஃபேக்ட். பட் அது வர்த்தா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள்
நான் காஸ்ட் ரொம்ப அதிகமா செலவு பண்ணிட்டு என்னோட ப்ரொடக்டிவிட்டி சின்னதா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த விதமான ஒரு அந்த நோக்கத்தோட வெளிப்பாடு ப்ராப்பரா இருக்காது. ஓகே, நான் காஸ்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றேனோ அந்த அளவுக்கு என்னோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்றோம். தட் இஸ் டெசிஷன் இண்டெக்ஸ் மெத்தட். தட் இஸ் வை we compare both parameters, cost and productivity, by dividing it. Then we followed the certain procedure to find the appropriate decision. இப்போ இந்த 1.639, 1.625, 1.659 இதோட மீனிங் என்ன? என்னோட ஃபிக்ஸட் ப்ரொடக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஃபார் ஃபிக்ஸட் ப்ரொடக்டிவிட்டி நான் எவ்வளோ காஸ்ட் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஃபிக்ஸட் அவுட்புட்டுக்கு ஹவு மச் இன்புட் ஐ எம் கிவிங். இன் திஸ் கேஸ் அவுட்புட்டை விட இன்புட் கம்மியா இருந்தா தான் பெனிஃபிட் இல்லையா நமக்கு? நீங்களே நிறைய ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் யோசிச்சு பாருங்க. ஃபார் அ ஃபிக்ஸட் அவுட்புட் யுவர் இன்புட் ஷுட் பி லோவர் ஃபார் அ பெட்டர் சினாரியோ. இங்க பார்க்கும்போது அவுட் ஆஃப் த வேல்யூஸ் the better value is 1.625. That is why we got the decision index as 0.991. இந்த மூணு ப்ராப்ளம் இருக்கு, இந்த மூணு ரீசன் இருக்கு இல்லையா, நமக்கு 1.669, 1.625, 1.659. Out of these three values, 1.625 is the lowest value. That is why we got the decision index as the lower value, that is less than 1. So இங்க பாத்தீங்கன்னா decision index 1 is equal to 1, அது ஓகே. 0.991 is less than 1. 1.012 is greater than 1. ஸோ இப்படி நம்ம மூணு விதமா ரிசல்ட் பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுட்டு லெஸ் தென் 1 இருக்கிற வேல்யூஸ் ஃபில்டர் பண்ணிக்கிறோம். அதுல இருக்கிற வேல்யூஸ்ல எது லோவஸ்ட் வேல்யூ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபார் ஆப்டிமாலிட்டி. That is how you apply a mathematical tool to take the decisions in concrete batching plan. Not only here, but in various cases. இப்போ நீங்க டைரக்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க உங்களுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டிக்கும் காஸ்ட் செலவாகும். காஸ்ட் சிமெண்ட், அக்ரிகேட், ஈவன் வாட்டர், தென் இந்த மாதிரி கான்கிரீட் வந்து நம்ம வாங்கும்போது ஓவரால் கான்கிரீட் காஸ்ட் இருக்கு. தென் பெயிண்ட், wooden products, glass, aluminum, steel. So various type of construction materials நமக்கு அவைலபிளா இருக்கு. எல்லா மெட்டீரியலுக்கும் காஸ்ட் செலவாகும். அப்போ ரிசோர்ஸ் காஸ்ட்னா மெட்டீரியல்ஸ்க்கு மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எக்யூப்மெண்ட்டுக்கும் காஸ்ட் இருக்கு. கரெக்டா? இப்போ நீங்க பாக்குறீங்க இதுல என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றாங்க, ட்ரக்ஸ், கன்வேயர் பெல்ட், பம்ப்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இன்னும், பட் அவங்க ஸ்டடியை இதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. And in terms of labor different class இருக்கு. மேசன், ஹெல்பர், மிஸ்திரி, தென் எலக்ட்ரிஷியன், பிளம்பர், மாதிரி நிறைய லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. அவங்களுக்கு உண்டான காஸ்ட். ஸோ எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல. அது மட்டும் இல்லாம ஒரு ஒர்க்குக்கும் சைட்ல ப்ரொடக்டிவிட்டியை நம்ம சைட் இன்ஜினியர் மெஷர் பண்ணணும். இங்க பேட்சிங் பிளான் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் அவர். இப்போ சைட்ல வந்து பிளாஸ்டரிங் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எப்படி மெஷர் பண்ணோம்? மீட்டர் ஸ்கொயர் பர் டே ஆர் மீட்டர் ஸ்கொயர் பர் அவர். ஒரு நாளைக்கு இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பிளாஸ்டரிங் முடிக்கிறாங்க. சிமிலர்லி எக்ஸ்கவேஷன், குழி தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் நம்ம ப்ரொடக்டிவிட்டி மெஷர் பண்ணணும். சைட்ல எல்லா ஆக்டிவிட்டிக்கும் எல்லா விதமான டாஸ்க்குக்கும் நம்ம மெஷர் பண்ணி ஆகணும் ஸ்பீடு. அப்போதான் நம்ம ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு நம்மளால வேகமா முடிக்க முடியுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ சைட்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல வாட் எவர் ஆக்டிவிட்டி இஸ் இன்வால்வ், அதுக்கு உண்டான உங்களுக்கு டேட்டா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நீங்க வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால தான் டெசிஷன் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதுக்கு நம்ம இந்த டூல் யூஸ் பண்றோம். ஸோ சைட்லயே உங்களுக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேபர், crew, that is in terms of crew size. Okay, இப்போ இங்க இந்த ரிசோர்ஸ் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் காலம்ல 3212, 4212, 3222, இதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கு. ட்ரக், மிக்சர், பம்ப், கன்வேயர் பெல்ட்.
அந்த பாராமீட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதுமே, the entire concept remains same. எதுவும் மாற போறது கிடையாது. So for different situations, you should able to analyze and find the certain decisions. பட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காஸ்ட் கம்மியா இருக்கணும். இண்டிவிஜுவலா பார்க்கும்போது இண்டிவிஜுவலா காஸ்ட் பார்த்தோம்னா காஸ்ட் கம்மியா இருக்கணும். இண்டிவிஜுவலா ப்ரொடக்டிவிட்டி பார்த்தோம்னா ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். பட் இங்க வந்து நம்ம ரெண்டையும் ஒன்னு சேர்த்து பார்க்கறோம். அப்படி பார்க்கும்போது பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டையும். அதுக்கு தான் we found out cost by productivity. அப்படி பார்க்கும்போது this ratio should be the answer clear, that this answer should be lower. சப்போஸ் உங்களுக்கு 1 விட கம்மியான வேல்யூஸ் இல்லைன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா, அப்போ நீங்க இந்த டெசிஷன் எடுத்துக்கலாம். 35.05 அப்படிங்கிறது என்னது? லோவஸ்ட் காஸ்ட் சொல்யூஷன். ஓகே, 38.25 அப்படிங்கிறது என்னது? பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? லோவஸ்ட் காஸ்ட் சொல்யூஷனுக்கும் பெஸ்ட் சொல்யூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே மார்க் பண்றேன் பாருங்க. ஸோ we have two types of solution. வெறும் நம்ம காஸ்ட் பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 35.05 will be your lowest cost solution. Then what about 38.25? It is best solution. How do we judge it as a best solution? We used a tool to calculate, right? That is how it is determined. இப்போ ஓவரால் சினாரியோக்குள்ள பார்ப்போம். ஓகே, இப்போ மறுபடியும் விசிட் பண்ணி பாருங்க the entire slides, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி. then you can able to understand what is being done. நம்மளோட என்டையர் அப்ஜெக்டிவே வந்து எந்த சிச்சுவேஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும் in terms of concreting equipment, எத்தனை நம்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்றோம், feasible சொல்யூஷன்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்றோம். ஓகே, then productivity charts follow பண்றோம் according to various distance. then coding எப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் using number of different kind of equipments. then contour lines chart for representation. then time cost quantity chart. இப்போ இந்த chart again revisit பண்ணி பாக்குறீங்க இல்லையா, with this you can able to describe about different kind of circumstances for various time, for various cost, then for resource combinations, different values can be generated. இது further deep போறது உள்ள. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜஸ் வரலாம்.